அண்மைச் செய்தி. வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பப்பட்டதாக கிடைத்த தகவல் குறித்து ஜாஃபர் சாதிக்கிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜாஃபர் சாதிக்கை 3 நாள் கஸ்டடி எடுத்துள்ள அதிகாரிகள் சென்னை நுங்கம்பாக்கம் அலுவலகத்தில் வைத்து விசாரித்து வருகின்றனர். திருவேற்காட்டை சேர்ந்த ஜோசப் என்பவர் வீட்டில் நேற்று சோதனை நடத்திய அமலாக்கத்துறை அவரை கொல்கத்தா அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணகுமார், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். $2000 கோடி மதிப்பிலான போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் சென்னையை சேர்ந்த ஜாஃபர் சாதிக் என்பவர் கைது செய்யப்பட்டார். பிறகு இந்த வழக்கில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறையும் ஒரு வழக்கை பதிவு செய்திருந்தது. போதைப்பொருள் வழக்கில் ஜாமீன் பெற்றிருந்தாலும் இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறை ஜாஃபர் சாதிக்கை கைது செய்திருந்தது. அது மட்டுமல்லாமல் சென்னைக்கு அழைத்து வந்து தற்பொழுது அமலாக்கத்துறை அவரை 3 நாள் காவலில் எடுத்து விசாரித்து வருகிறது. இது நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தை வைத்து ஜாஃபர் சாதிக்கிடம் விசாரணை நடத்தப்படுகிறது. அதே வேளையில் இந்த பணம் யார் மூலமெல்லாம் கைமாறியது, அதாவது ஜாஃபர் சாதிக்கிடமிருந்து பண பரிவர்த்தனை யாருக்கெல்லாம் நடந்திருக்கிறது என்று வங்கி கணக்குகள் மூலம் ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் தான் நேற்று சென்னையில் 2 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. அதில் ஒன்று திருவேற்காட்டைச் சேர்ந்த ஜோசப் என்பவருடைய வீடு. இந்த ஜோசப் என்பவரை தற்பொழுது அமலாக்கத்துறையினர் கொல்கத்தா அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். இதனுடைய பின்னணி விசாரணையில் இந்த நபருக்கு 10க்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகள் இருக்கிறது. அது பெரும்பாலும் ஒடிஷா மாநிலத்தில் உள்ள முகவரியில் இருக்க வங்கி கணக்குகளாக இருந்திருக்கிறது. அந்த வங்கி கணக்கில் 75 கோடி ரூபாய் வரை பணம் வந்து பரிமாற்றம் நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணம் ஜாஃபர் சாதிக்கிடமிருந்து மொத்தமாக இந்த 75 கோடி ரூபாய் பணமும் கைமாறியதா என்பது தொடர்பாக விசாரணை ஒரு பக்கம் நடத்தப்பட்டு வருகிறது. அதே வேளையில் ஜோசப்பிடம் இருந்த அந்த பணம் வெளிநாட்டிற்கு பரிவர்த்தனை செய்யப்பட்டதாகவும் வந்து கூறப்படுகிறது. இப்படி வெளிநாட்டிற்கு யாருக்கு சென்றது, அங்கே எதுவும் தொழிலில் முதலீடு செய்திருக்கிறார்களா என்ற கோணத்திலும் இது விசாரிக்கப்படுகிறது. இந்த போதைப்பொருள் மூலமாக சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட இந்த பணத்தை வெவ்வேறு நபர்கள் மூலமாக இந்த வெளிநாட்டிற்கு அனுப்பினாரா என இந்த ஜாஃபர் சாதிக்கிடம் இது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. காவலில் எடுக்கப்பட்ட ஜாஃபர் சாதிக்கிடம் இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்தப்படுவதாகவும் நேற்று சோதனையில் சிக்கிய இந்த ஜோசப்பிற்கும் ஜாஃபர் சாதிக்கிற்கும் என்ன தொடர்பு என்பது குறித்த அந்த விசாரணையை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இந்த 75 கோடி ரூபாய் பணம் எந்தெந்த காலகட்டத்தில் வந்து பணம் பரிமாற்றம் நடந்திருக்கிறது என்ற தொடர்பாக வங்கி கணக்குகளை ஆய்வு செய்து அது குறித்த விவரங்களை வந்து கைப்பற்றி இருப்பதாகவும் அது தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் சொல்கிறார்கள். வெளிநாட்டிற்கு இந்த பரிவர்த்தனை செய்யப்பட்ட இந்த பணம் எதுவும் தொழிலில் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பாக விசாரிப்பதாகவும் அவ்வாறு எதுவும் தெரிந்தால் அதற்கு பிறகு அந்நிய செலவாணி வழக்குகளில் ஃபெமா சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வந்து நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரம் இருக்கிறது. தற்பொழுது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் என்ற சட்டப்பிரிவில் நடவடிக்கை எடுத்து மேற்கொண்டு வரும் நிலையில் வெளிநாட்டில் வந்து பணத்தை முதலீடு செய்தது, வேறு எதுவும் தொழில்களில் முதலீடு செய்தது தெரிய வந்தால் இந்த ஃபெமா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஜாஃபர் சாதிக்கிடமிருந்து வேறு யாருக்கெல்லாம் வந்து பணம் கைமாறி இருக்கிறது, அவர்களிடமிருந்து வேறு எங்கெங்கெல்லாம் வந்து பண பரிவர்த்தனை நடந்திருக்கிறது என்பது தொடர்பாகவும் இந்த விசாரணை நீண்டு வருவதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார்.